கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Zephaniah chapter 3 verse 15. The Lord, the King of Israel is with you. Never again will you fear any harm. செப்பேனியா 3 அதிகாரம் 15 வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். Is fear holding you back? Fear of facing tomorrow? The fear of failure? Fear of sickness? Or fear of people who are against you? பயம் உங்களை ஆட்கொண்டதா? நாளை தினத்துல என்ன நடக்கும் என்ற பயம், உங்க சரீரத்தை குறித்த பயம், உங்களுக்கு விரோதமா எழும்பும் மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனம், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆம் தேவ பிள்ளைகளே, தானியேலை சிங்கக்கெபியிலே தூக்கி வீசினார்கள். அதிகாலையிலே ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்கும் பொழுது தானியேல் ராஜாவை நோக்கி, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று சொல்லுகிறார். அதற்கு ராஜா தானியேலை வெளியே கெபியை விட்டு எடுக்குமாறு சொல்லும் பொழுது அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து சென்றாலும் நிச்சயமாகவே நீங்க தேவனை விசுவாசிக்கிறபடியால், அவரே நீங்கள் முழு இருதயத்தோட நம்பி இருக்கிறபடியால் அவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாகவே எல்லா தீங்கி விட்டு உங்களை விலக்கி அவர் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இனி தீங்கை காணாதிருப்பேன் வாக்குத்தத்தத்தின் போல கர்த்தாவே, அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா தீமையான காரியத்தை விட்டு விலக்கி அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை காண செய்யும்படியாக அப்பா ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே நீர் கட்டளையிட போகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.